கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது சட்டசபை அமர்க்களமாச்சு, போர்க்களமாச்சு. அப்பவும் அசிங்கமானவர். கெட்ட வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமாச்சு தமிழக சட்டசபையில். ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் சேலையை பிடிச்சி கிழிச்சாங்க. ஆக தமிழ்நாடு சட்டசபைக்கு தான் இவ்வளவு அசிங்கமான ஒரு வரலாறு உண்டு. அவர் சொன்னது என்ன, அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகரீகம் இல்லாத திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிற பல விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க நாகரிகத்தோடு நடந்துக்கிறாங்களா? உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, தளபதி வாழ்கன்னு சொல்லி இந்தியா பார்லிமெண்ட் முறையவே கேலி குத்தாக்குனாங்களா இல்லையா? அப்போ சிவிலைஸ்டு பீப்புள் யாராச்சும் இதை செய்வாங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணணும். கத்துறவங்களை அங்கே கத்துறது ஒரு 3-4 பேர் தான் அசிங்கமாக. தயாநிதி மாறன், கனிமொழி, இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. இந்த 3-4 பேரையும் நிரந்தரமாக சட்ட சபையை விட்டு நீக்கணும். நாகரிகமற்ற திமுக எம்பின்னு சொன்னால் தமிழ்நாடு மக்களை சொல்கிறாங்கன்னா ஊரை ஏமாத்துறீங்களா இல்லை முட்டாளாக்குறீங்களா? கனிமொழிக்கு தான் கேட்குறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த வேலை பண்ணுவீங்க? அங்கே போயிட்டு உதயநிதி வாழ்க இன்னும் பதவியேற்பு விழாவில் போகிறான்னா ரொம்ப படித்தவன்னு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்நாட்டை அவர் திட்டலை. ஆனால் இவங்க நடந்த முறையில் இந்தியா பூரா தமிழ்நாட்டு மக்களை காரி துப்புறாங்க. பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயத்துக்கு இத்தனைக்கும் திமுகவின் காட்டு மிராண்டித்தனம் தான் காரணம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சொரணை இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் தயாநிதி மாறனுக்கும் கனிமொழிக்கும் நீங்கள் ஓட்டே போடக்கூடாது. டாஸ்மாகில் நடக்கிற ஒரே ஊழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகம். அந்த 10 ரூபா 20 ரூபா அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கடைக்கு 60,000 ரூபா கொடுத்துறாங்க. இந்த ஊழல் தான் நடக்குது. சார் இன்னைக்கு வரை காவல்துறை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆளுங்கட்சியின் அழுத்தம் தானே. அதனால காவல்துறை எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அதுக்கு கூலிப்படையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் சமீப காலத்துக்கு குற்றச்சாட்டு. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாராளுமன்றத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் அவங்க கேட்ட அந்த NEP தொடர்பாக ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ட் தமிழ்நாடு எம்பிஸ் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருந்தார். அதன் பிறகு அதற்கு அப்பாலஜியும் தெரிவிச்சிருந்தார். நான் நேற்று நம்ம பார்த்தோம், தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிராக கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் திமுகவினர் ஒரு போராட்டத்தை பண்ணியிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர் தமிழகத்தில் இருக்கும் மக்களை அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் சொன்ன வார்த்தையில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை. அவர் சொன்னது என்ன, அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கார். நாகரீகம் இல்லாத திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிற பல விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க நாகரீகத்தோடு நடந்துக்கிறாங்களா? அதாவது பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாத வார்த்தைகள்னு இருக்குது. அதுக்கு பேர் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு பேர். நம்ம சாதாரணமாக கலோக்கியெல்லாம் தப்பான வார்த்தை பேசினாலே அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுனா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுங்கிறது தான் பொதுப்படையான வார்த்தையாகவே அது ஆயிடுச்சு. எத்தனை கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் பார்லிமெண்ட்டில் போய் இந்த கூட்டம் பேசுனாங்கன்னா இவங்களை அன்சிவிலைஸ்டு பீப்புள்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? போடாங்கிறாரு தயாநிதி மாறன். அதுக்கு முன்னாடி பல தடவை தமிழில் போங்கடா போடா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு தயாநிதி மாறன். இது இன்றைக்கி ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் இது பண்ணும்போது பார்லிமெண்ட்டில் எம்பியாக பதவி ஏற்கும்போது இந்திய அரசியல் சட்டத்து மேலே இது பண்ணி சத்திய பிரமாணம் எடுக்கணும். அதுதான முறை. உங்கள் அத்தனை பேரும் போயிட்டு உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, தளபதி வாழ்கன்னு சொல்லி இந்தியா பார்லிமெண்ட் முறையவே கேலி குத்தாக்குனாங்களா இல்லையா? அப்போ சிவிலைஸ்டு பீப்புள் யாராச்சும் இதை செய்வாங்களா? அப்போ நாகரிகமற்றவங்க தான் இதை பேசுவாங்க. அது என்னை பொறுத்தவரை அன்சிவிலைஸ்டுங்கிற வார்த்தை பொருத்தமான வார்த்தை இல்லை. தி பார்பாரிக் டிஎம்கே எம்பிஸ்னு சொல்லணும். காட்டு மிராண்டிகளான திமுக எம்பிகள்னு சொல்லணும். 1971 என்றைக்கு கருணாநிதி முதலமைச்சரானவரோ அப்போவே அது தமிழ்நாடு சட்டசபை இந்த மாதிரி தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் சட்டசபை ரொம்ப நாகரிகமாக இருக்கும். என்றைக்கு திமுக ஆளுங்க 57 சட்டசபையில் நுழைஞ்சாங்களோ கெட்ட வார்த்தை, அனந்தநாயகிங்கிற பெண் அமைச்சரை பற்றி கருணாநிதி பேசின கெட்ட வார்த்தை, அண்ணாதுரை சிலேடையாக பேசின கெட்ட வார்த்தை, இதுதான் ஆரம்பம் தமிழ்நாடு சட்டசபையில். அதுக்கப்புறம் 1973 கருணாநிதி 71 கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது சட்டசபை அமர்க்களமாச்சு, போர்க்களமாச்சு. அப்போவும் அசிங்கமான வார்த்தைகள்.
எம்ஜிஆர் வரும்போது இதே துரைமுருகன், இவர் ரகுமான் கான் ஒரு எம்எல்ஏ, காசுப்பு, இவங்கெல்லாம் வேஷ்டி அவுத்துட்டெல்லாம் ஓடினாங்க சட்டசபையில். கெட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாச்சு தமிழக சட்டசபையில். ஜெயலலிதா அவர்கள் எல்லாம் சேலையை பிடிச்சி கிழிச்சாங்க. ஆக தமிழ்நாடு சட்டசபைக்கு தான் இவ்வளோ அசிங்கமான ஒரு வரலாறு உண்டு. ஆனால் பார்லிமெண்ட் அப்படி இல்லை. பார்லிமெண்ட்டில் பல பெரிய தலைவர்கள்லாம் இருந்த இடம். அங்கே ரொம்ப அமைதியாக தான். இப்போ பாருங்கள், இவங்க பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இவங்கள மாதிரி மற்ற பிஜேபி பிஹேவ் பண்ணியிருந்தா உதப்பான்ல, உள்ளுக்குள்ளேயே அடிப்பாங்கல்ல. அவன் வந்து நாகரிகமான ஆளுங்க, நாகரிகமாக பார்லிமெண்ட்டை நடத்தினவங்க. இவங்க அந்த காலத்துலேருந்து தமிழ்நாடு சட்டசபைன்னு நினச்சிட்டு பாராளுமன்றத்தில் போயிட்டு அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் பேசும்போது அந்த மந்திரி வந்து உங்களை வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறது சாதாரண வார்த்தை. இல்லை, மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும்போது அதான் பனிமொழிக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்துக்கிட்டு அன்சிவிலைஸ்டு டிஎம்கே எம்பிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சொல்லுவாங்க? தமிழ்நாட்டு மக்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள்லாம் படிக்காதவங்களா? இன்றைக்கி பார்லிமெண்ட்டு நிலவரம் பூரா டிவியில் வந்துடுது இல்லை, வீடியோவில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துடுது இல்லை, அத்தனை பேரும் பார்க்குறாங்கல்ல. திமுக நாகரிகமற்ற திமுக எம்பின்னு சொன்னால் தமிழ்நாடு மக்களை சொல்கிறாங்கன்னா ஊரை ஏமாத்துறீங்களா இல்லை முட்டாளாக்குறீங்களா? கனிமொழிக்கு தான் கேட்குறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த வேலை பண்ணுவீங்க? உங்கள் அப்பா காலத்துலேருந்து முட்டாளாக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்களை திட்டினா தமிழக மக்கள், நீங்கள் எம்பிங்கிறதுனால நீங்கள் தமிழக மக்களின் பிரதிநிதிகள் இல்லை. என்னென்னு எப்படி சொல்கிறேன்னா, இங்கே 4000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கினேன். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்படலை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, குறுக்கு வழியில் 4000 கொடுத்து வாங்கினீங்க. அன்றைக்கி மட்டும் மத்திய அரசாங்கத்தில் போய் அமித்ஷா காலில் விழுந்து எனக்கு தூத்துக்குடியில் சாதாரண டம்மி கேண்டிடேட் போடுங்கன்னு கெஞ்ச தெரிஞ்சது. இன்றைக்கி அதே மத்திய அரசாங்கத்தை எடுத்து பார்லிமெண்ட்டில் கூக்குரலிட்டால் என்ன மக்கள் வந்து உங்களை பற்றி தெரியாதா? அதனால் இந்த இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் பார்லிமெண்ட்டில் இவர்களெல்லாம் நிரந்தரமாக நீக்கம் பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும். கத்துறவங்களை அங்கே கத்துறது ஒரு 3-4 பேர் தான் அசிங்கமாக. தயாநிதி மாறன், கனிமொழி, இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. இந்த 3-4 பேரையும் நிரந்தரமாக சட்டசபையை விட்டு நீக்கணும், இல்லைன்னா பாராளுமன்ற மாண்பே போயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஏன்னா தயாநிதி மாறன் அவர்கள் நேற்று வந்து பாஜகவின் எம்பி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு ஓம் பிர்லா அவர்கள் இந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது, அமைதியாக இருங்க, பேசினவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடும், இதுக்கான ஒரு இதுவும் கொடுக்கணும், விளக்கமும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், அது அவங்க ரொம்ப நாளாக அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் பிர்லாவும் ரொம்ப நாளாக வார்னிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அதனால் நடவடிக்கை எடுத்தால் தான் அவங்க பயப்படுவாங்க. இதை வந்துக்கிட்டு பாஜக வந்து இவங்கக்கிட்ட நான் காட்டுற அணுகுமுறை சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியலை. பிஹெச் பாண்டியன்னு இங்கே சபாநாயகர் போட்டாங்க, இங்கே நம்ம தமிழ்நாடு இதில் அடித்து வரட்டினார் இந்த கூட்டத்தை 1977. அவ்வளோ பற்றியும் சஸ்பெண்ட் பண்ணார், அவ்வளோ பற்றியும் வெளியில் அனுப்பினார். அதனால் தமிழ்நாடு சட்டசபையில் இருந்த ஒரு சில சபாநாயகர்கள் எடுத்த இதான முடிவு, கடினமான முடிவுகளை பார்லிமெண்ட் எடுக்கணும். இல்லைன்னா பார்லிமெண்ட்டை குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. எல்லாம் ரவுடிஸு. எவனுக்கு என்ன தெரியும், எவனுக்கு பேச தெரியும், எவனுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச சொல்லுங்கள். இதே மாதிரி அங்கே போயிட்டு உதயநிதி வாழ்க அதில் வாழ்கன்னு பதவியேற்பு விழாவில் போகிறான்னா ரொம்ப படித்தவன்னு நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆக தமிழ்நாட்டை அவர் திட்டலை. ஆனால் இவங்க நடந்த முறையில் இந்தியா பூரா தமிழ்நாட்டு மக்களை காரி துப்புறாங்க. இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்களேன்னு சொல்லி எல்லோரும் காரி துப்புறாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் தமிழ்நாட்டை திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நடந்துக்கிற முறையிலேயே எல்லாருக்கும் கெட்ட பேர் தான் வரும். அதனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன், இவர்களுடைய ரவுடித்தனத்தை யாரும் ஆதரிக்காதீங்க. இதே தான் வேலை. சட்டசபையிலும் பார்லிமெண்ட்லேயும் அநாகரிகமாக பேசுகிறது, அசிங்கமாக. ஒருத்தவங்க கூட படித்தவனா அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்காதவன் நிறையா இருக்கான். இன்னொன்று படித்தவன்லாம் முட்டாளாயிடுவான். அங்கே திமுகவில் போனீங்கன்னா முட்டாளாகிடும். ஒரு கட்சியை சேர்ந்த எம்பி அவர் திமுகவில் சேர்ந்து நின்னார். அவர் போன உடனே இந்த கூட்டமெல்லாம் அவரை பேசவே விடலை. இப்படி தான் பேசணும், நாங்கள் கற்றுனா நீயும் கற்றணும், நாங்கள் மேலே பெஞ்சில் இருந்தால் நீ நிற்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் அந்த பதவியை போய் ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு கூட வந்திருக்காரு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலாச்சாரம் இப்படி தான் இவங்களுடைய கலாச்சாரம். அதனால் பார்லிமெண்ட்டில் நடந்த விஷயத்துக்கு அத்தனைக்கும் திமுகவின் காட்டு மிராண்டித்தனம் தான் காரணம். கனிமொழி என்றவங்களும் இவங்க தயாநிதி மாறனும் அந்த சபை மாண்பை கெடுக்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் பேரையே கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சூடு சொரணை இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் தயாநிதி மாறனுக்கும் கனிமொழிக்கும் நீங்கள் ஓட்டே போடக்கூடாது. ஆனால் 2 பேரும் போய் காலில் விழுவாங்க. இப்போ தயாநிதி மாறன் பார்த்திங்கன்னா இப்போ 2019க்கு முன்னாடி 2014 தேர்தலில் 19 தேர்தலில்
பாட்டாளி மக்கள் கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சது. தயாநிதி மாறன் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வாங்குங்க மத்திய சென்னையை, நாங்கள் அதிமுக நின்னா நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுந்து மத்திய சென்னையை பாட்டாளி மக்கள் கட்சி இவரோட பேரம் பேசிட்டு அதிமுகவில் கூட்டணி வாங்கி ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி தூத்துக்குடிக்கு என்ன பண்ணாங்க, இவங்க கனிமொழி போய் அமித்ஷாட்டை விழுந்து அது என்ன நம்ம வாசன் கட்சி ஜிகே வாசன் கட்சிக்கு அதை வாங்கி கனிமொழியை ஜெயிக்க வச்சாங்க. எலெக்ஷன் வரும்போது 2 பேருமே காலில் போய் விழுந்துருவாங்க. இதில் என்னாச்சு உங்களுக்கு, சேப்பாக்கில் அவ்வளவு பேசினார் இல்லை உதயநிதி, ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க பேரம் பேசி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே சீட்டு வாங்கி அதிமுகவை நிற்க விடாமல் அப்படித்தானே உதயநிதி ஜெயித்தார். அவங்க 3 பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கட்சிகள் இவர்களை எதிர்த்து நிற்காது. அப்போ 3 பேரும் போய் காலில் விழுந்துருவாங்க எலெக்ஷன் வரும்போது. நிற்கிறதுக்கு குறுக்கு வழியில் ஒழுங்கான மக்களுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு நினச்சா பலமான எதிர்கட்சியை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காமிங்க. தயாநிதி மாறனுக்கு நான் சவால் விடுறேன். நீங்கள் அதே இதில் 2014 விஜயகுமார்னு அதிமுகக்காரர் நின்று நீங்கள் மண்ணை கவுனீங்களா இல்லையா? அதனால் பெரிய கட்சிகள் போட்டிங்கன்னா உங்கள் மண்ணை கவிடுவாங்க. காரணம் மக்கள் எல்லாம் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இவர்கள் மிகப்பெரிய கரும்புள்ளி அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இன்னுமே இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போடாமதீங்க. எந்த கட்சிக்கு திமுககாரவங்களே ஓட்டு போடாதீங்க இந்த மாதிரி கட்சிக்கு. காரணம் உங்கள் கட்சிக்கு இவங்களால் கெட்ட பேர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் அவங்க எல்லாருமே திமுக சார்பில் கருப்பு ஆடையை அணிஞ்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நேற்று தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுனால திமுக இன்றைக்கி பாஜக அதை எதிர்த்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டாங்க. இப்போ பாஜக தரப்பில் அவங்க வைக்கும் கருத்து என்ன அப்படின்னா, நேற்று ஒரு மத்திய அமைச்சருடைய இதை நீங்கள் எரிக்கிறது இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது காவல்துறையை காணும், அரெஸ்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை. இன்றைக்கி நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணும்போது எங்களை மட்டும் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காவல்துறை ஆளுங்கட்சியின் கைக்கூலியாக தானே செயல்படுறாங்க. இப்போ அந்த சார் இன்றைக்கி வர காவல்துறை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆளுங்கட்சியின் அழுத்தம் தானே. அதனால் காவல்துறை எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் அதுக்கு கூலிப்படையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் சமீப காலத்துக்கு குற்றச்சாட்டு. அதனால் இதில் ஒன்றும் அதிசயம் இல்லையே. ஸ்டாலின் கூப்பிட்டு அவங்கள கைது பண்ணுங்கன்னா பண்ணிடலாம். இவங்களை ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணுறாங்க, அவங்க கிட்டக்க போகாதீங்கன்னா போக மாட்டாங்க. இது ஒன்றும் அதிசயம் இல்லை. தமிழ்நாடு போலீஸ் பேர் கட்டு ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. முன்னாடியெல்லாம் நடுநிலைமையாக இருப்பாங்க. உயர் அதிகாரிகள் சிஎம் சொன்னாலுமே செய்ய மாட்டாங்க. பிபி ரங்கசாமின்னு ஒரு டிஜிபி இருந்தார். கருணாநிதி சிஎம் சொன்னதை போயான்ட்டார், செய்ய முடியாதுன்ட்டார் கருணாநிதியை. அதனால் ஒரு சட்டசபை தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் இவர் நின்னார், அன்பழகன் அன்பழகன் இறந்து போனார். அவர் அங்கே நிறைய பிரச்சனைகள், கள்ள ஓட்டு போட திமுககாரவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போது ஒரு டிசிக்கு கருணாநிதி ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி பண்ணுங்கள், அன்பழகன் நிற்கிறாரு, முடியாது அப்படின்ட்டார். அப்படியெல்லாம் இருந்த காவல்துறை வேறு. இப்போ காவல்துறை என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் நீங்கள் அவர்கள்ட்ட நீதி நியாயமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படித்தான் நடக்கும் இவர்கள் ஆட்சி. ஏன்னா இவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளே போட்டு வச்சுருக்காங்க. நல்ல அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல பதவி கிடைக்கல. இவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இப்போ பதவியில் இருக்காங்க. அதனால் இவர்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி தான் நடக்கும். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இடி தமிழகத்துடைய டாஸ்மாக் அலுவலகமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெகத்ரட்சன் அவருடைய அந்த ஆலைகள், இந்த மாதிரி இடங்களில் 3 நாட்கள் தொடர்ந்து ரெய்டு போயிருந்தாங்க. ஸோ அமலாக்கத்துறைக்கு அங்கேருந்து என்ன ஃபைண்டிங்ஸ் கிடச்சிது? ஒரு ஃபைண்டிங்கும் கிடச்சிருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாஸ்மாக் கடைகள் இருக்க, இந்த டாஸ்மாக் கடைகளை நெறிமுறைப்படுத்திட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இதை நெறிமுறைப்படுத்தினாங்க. எப்படின்னா, அதை ஒரு துறையை அறிவித்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு என்ன சரக்கு விற்குதோ அதுக்கான கணக்கு எல்லாமே பில்லு கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் டாஸ்மாகில் யார் போய் மது வாங்கினாலும் உடனே பில்லு கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டரில் என்ட்ரி ஆகிடும். தப்பு அங்கே நடக்கிறது இல்லை, தப்பு டாஸ்மாக்கு வெளியில் தான் நடக்குது. அதை இடி கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. நீங்கள் ரைடு அடித்தது டாஸ்மாக் இப்போ அலுவலகத்தை போய் அடிக்கக்கூடாது. டாஸ்மாகில் நடக்கிற ஒரே ஊழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா அதிகம் வைப்பான். அந்த 10 ரூபா 20 ரூபா அதிகம் விற்றுட்டு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ஒரு கடைக்கு 60,000 ரூபா கொடுத்துட்றாங்க. இந்த ஊழல் தான் நடக்குது. அது எழுத்துப்பூர்வமாக இருக்காது. 20 கொடு 10 கொடுன்னு பில்லு கொடுக்க மாட்டான். இது ஒன்று தான் டாஸ்மாகில் நடக்கிறது. டாஸ்மாக் வெளியில் தான் மிகப்பெரிய லஞ்சம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாருங்களில் இந்த பார்களில் கொடுக்குற சரக்கு எதுவுமே டாஸ்மாகில் கணக்கு வராது.
அது வந்து அடிஷனலாக கொடுப்பாங்க. அதுக்கு வரியும் கட்ட மாட்டாங்க. அந்த பணம் முழுவதும் அதில் வரக்கூடிய லாபம் முழுவதும் ஸ்டாலின் அவங்க குடும்பத்துக்கு போயிடும். கிட்டத்தட்ட 2000-3000 பார் இருக்குது. 2500 பாருக்கு மேலே இருக்குது. அத்தனை பார்லேயும் இந்த ஊழல் தான் நடக்குது. அப்போ நீங்கள் ரைடு அடிக்கிறதுனா பாரை அடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தது FL2 லைசன்ஸுன்னு இருக்குது. FL2 லைசன்ஸ்னால் நீங்கள் டாஸ்மாக் கடைகளை தான் நீங்கள் வந்து கணக்கு போடுறீங்க. இந்த FL2 லைசன்ஸுங்கிறது எலைட் பார். இது ஹோட்டலுங்களில் ஒரு முக்கியமான இடங்கள்லாம் பாருன்னு போட்டிருப்பான். இந்த பார் வந்து தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் திமுகவை சேர்ந்தவர்கள். இதில் வர்ற கணக்கு எதுவுமே டாஸ்மாகில் வராது. அதில் கோடிக்கணக்கான பணம் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அதில் தான் இந்த கள்ளச்சரக்கெல்லாம் உள்ளே போகும். டாஸ்மாக் சரக்கிலேயே இன்ஜெக்ஷன் போடுறாங்க, போதை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாரில் தான் விற்பாங்க. அதனால் இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து டாஸ்மாகில் நடக்கிறது டாஸ்மாக்கு வெளியில் தான் அதிகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி வரை ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்து பங்காக போகுது. ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோடி ஸ்டாலின் குடும்பத்துக்கு இந்த டாஸ்மாகில் பங்காக போகுது. அது டாஸ்மாக்கு வெளியிலேருந்து போகக்கூடியது தான். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. டாஸ்மாக்கு மது சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் திமுகவை பேக்ரவுண்டு உள்ளவங்க. இப்போ அக்காடுன்னு இவர் வந்து ஜெகத்ரட்சன், அதுக்கடுத்து கனிமொழிக்கு ஒரு இது இருக்குது, கால்ஸுன்னு கால்ஸுங்கிற இது வந்து ப்ளூவரி வந்து கனிமொழி. ஆனால் கனிமொழின்னா அவங்க பேரில் இருக்காது. அந்த கால்ஸு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒருத்தர் பேரில் இருக்கும். அதுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது கனிமொழி. அந்த கால்ஸுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது கனிமொழி. கனிமொழி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைசன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு விவகாரமாக அவங்க வருமானத்தில் ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கட்டு வந்துடும், பங்கு வந்துடும். அது ஒரு பினாமி மாதிரி அவங்க. எஸ்என்ஜே அப்படிங்கிறது வந்து அது ஒரு இவர் வந்து திமுகவில் ஒரு முக்கியமான ஆள், அவருடைய பேரில் இருக்குது. அதில் வந்து ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து பங்கு வந்துடும், பங்குதாரர் மாதிரியே. அதனால தான் நீங்கள் உதயநிதி போட்டிருக்க டிஷர்ட்லாம் கீழே எஸ்என்ஜின்னு போட்டிருக்கோம், எஸ்என்ஜி போட்டிருக்கோம். இது வந்து இவங்களுடையது. அதுக்கடுத்தது டிஆர் பாலு பார்த்திங்கன்னா அது வேறு. அதில் வந்துக்கிட்டும் பாலசுப்ரமணி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இருக்கும். ஆனால் அது டிஆர் பாலு கம்பெனி. ஆக முக்கிய இதில் பார்த்திங்கன்னா அந்த 4-5 கம்பெனிகள் தான் வந்துக்கிட்டு முக்கியமான சப்ளை பண்ணுறாங்க. மீடாஸ் வந்து சசிகலா அதுக்கு அவங்க ஆர்டரே கொடுக்குறதில்ல. அதனால் இந்த இவங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஒரு பாட்டிலுக்கு 25 ரூபா அவங்க வந்து விலை நிர்ணயித்து இதுக்கு அரசாங்கத்துக்கு டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா ஸ்டாலினுக்கு வந்து லாபமாக போயிடும். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பாட்டில் விற்கிதுன்னு பார்த்துக்காங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கிறாங்கங்கிறாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் 1.5 கோடி 2 கோடி பாட்டில் விற்றதுன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 ரூபான்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா ஸ்டாலினுக்கு போயிடும். அதில் அப்போ நீங்கள் மாதத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு இது பண்ணிட்டாங்க. பிடிஆர் சொன்னார் தெரியுமா, 30,000 கோடி 2 வருஷத்தில் திருடியிருக்காங்கன்னு. அதில் பெரிய பங்கு வந்து டாஸ்மாகில் இருந்து வந்துடுது தான். எலைட்டுன்னு இருக்குது. அந்த எலைட்டு இதில் சபரீசனுக்கு தொடர்பு இருக்குது. எலைட்டுங்கிறது வெளிநாட்டு மது. இப்போ இவங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இதிலேயே வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய பேர் உள்ள வரலாம். நாங்கள் வெளிநாட்டு மதுவை இங்கே குறைஞ்ச விலையில் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தான். அதை பண்ணியிருந்தால் நம்ம குடிமகன்களுக்கு ஆபத்தே இல்லை. ஏன்னா அவன் தரத்தோடு பண்ணுவான், உடல் நலம் கிடையாது. இப்போ அமெரிக்கா வெளிநாடுகளில் லண்டன்னு யூகேலாம் குடிக்கிறானே, அவன் ஏன் சாகுறது இல்லைன்னா அவங்க தரமான மதுவை பண்ணுவான். இவன் தான் இப்போ 20 ரூபா 15 ரூபாய்க்கு பண்ணுவான். அவங்க வந்தவங்களையும் இவங்க ஜிஓ போட்டு உள்நாட்டு இதை தவிர யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. அதனால் வெளிநாட்டு ஆளுங்க வர முடியல. அப்போ உள்நாட்டில் மோசமான சரக்கை கொடுக்குறத தான் இவங்க விற்கிறாங்க. அதுலேயும் கள்ளச்சாராயத்தை அதில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பல கூத்து நடக்குது. அதனால் இப்போ இந்த ரைடு வந்தது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ளை பண்ணுற 4-5 கம்பெனிகளுக்குள்ளே போட்டி போகாமல் ஒரு கம்பெனிலேருந்து அதிகம் வாங்க, எஸ்என்ஜிலேருந்து அதிகம் வாங்குவாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு அதில் பங்கு வருது. அப்போ இவங்ககிட்ட ஜெகத்ரட்சன்கிட்ட அதிகம் வாங்குவாங்க. ஏன்னா அவர் தனியாக பங்கு கொடுப்பாரு. அப்போ மற்ற 2 கம்பெனி என்ன பண்ணுவான், நம்மகிட்ட கம்மியாக வாங்குறாங்கன்னு சொல்லி இப்போ ஈடிட்ட போட்டு கொடுத்ததே இந்த இவன் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிகள், திமுகவின் பினாமிகள் தான் அதை போட்டு கொடுத்தது. ஏன்னா இப்போ மார்ச் 14ஆம் தேதி வந்து செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் அந்த பழைய கேஸ் சம்மந்தமாக அவர் வந்து பெயில் கொடுக்கணுமா வேணாமன்றதை கோர்ட் சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கு ஈடி வந்து அவங்க தரப்பில் வந்து காட்டிட்டாங்க பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இன்னும் வேணும், அவர் வந்து கைது பண்ணணும், பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இந்த இல்லை, இது அவர் தனி வழக்காப்பு தான் போட போகிறாங்க. அப்படி உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சாலுமே இதில் வந்து தனி இதில் வந்து ஓரளவு இந்த பண பரிமாற்றம் இருக்குது பாருங்கள், அதில் மாட்டலாம் செந்தில் பாலாஜி. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி வழக்காக போட போகிறோம், மறுபடியும் நாங்கள் இது பண்ணோம், அதில் நிறைய ஆதாரங்கள் கிடச்சிருக்கு, தனி வழக்காக போட போகிறோம்னா
அந்த வழக்கில் தான் அந்த ஜாமீனை பற்றி சுப்ரீம் கோர்ட் பேசுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கில் என்ன சொல்கிற, நீ வெளியில் போன, அதனால தான் உனக்கு பெயில் கொடுத்தோம், மறுபடியும் உள்ளே வந்துட்டேன் மந்திரியா, நீ மந்திரியாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா உனக்கு பெயில் கிடைக்காதுங்கிற கேள்வியை தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, மறுபடியும் ரைடு அடித்தோம், எங்களுக்கு சில விதிகள் பிடிச்சிருக்கு, இப்போ கைவசம் கிடச்சிருக்கு, இவர் இன்னும் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த பெயில் கேன்சல் ஆகிறது, ரத்து ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும், அவ்வளோதான். அதனால் தும்பை விட்டு வாழை பிடிச்சிருக்காங்களோ அப்படி ஈடிங்கிறது என்னுடைய இது. ஏன்னா நீங்கள் தும்பை பிடிச்சிங்கன்னா என்டையர் ஸ்டாலின் ஃபேமிலி வர மாட்டுவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு வெறும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை மட்டும் பிடிச்சிங்கன்னா, ஜெகத்ரட்சன் அப்படின்னா எல்லாம் ஆடிட் எல்லாம் வச்சு பக்காவாக தான் பண்ணுறாரு. கம்பெனி அவர் பேரில் தான் இருக்குது, கனிமொழி மாதிரி இன்னொருத்தன் பேரில் இல்லை, இது எஸ்என்ஜே மாதிரி ஸ்டாலின் பேர் இல்லாமல் அவர் பினாமியில் பண்ணலை, ஒரிஜினலாக பண்ணுறாரு. அதனால் அது பெரிய லெவலில் கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம். ஆனால் சட்டப்பூர்வ பணப்பரிமாற்றம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிருக்கும். ஏன்னா பணம் இங்கே அக்கௌண்ட்டில் இருந்து போகிறதுல அதில் சட்டப்பூர்வ சட்டத்துக்கு எதிரான பரிமாற்றம் அதில் வாய்ப்பு இருக்குது. அப்படியே மற்றபடி டாஸ்மாகின் முழு ஊழலையும் கொண்டு வர்றதாக இருந்தால் ஒட்டுமொத்த இதை ரைடு அடித்து பிடிச்சா தான். இதில் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டாலின் 1 லட்சம் கோடி ஒரு 5 வருஷத்தில் சம்பாதிக்கிற காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு ஓட்டுக்கும் 4000 5000ன்னு அவங்க செலவு பண்ணுறதுக்கு காரணம் இதில் கிடைக்கும் பணம். டாஸ்மாகை ஒழிச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நல்ல அரசியல் வந்துடும். எவனும் 4000 5000 கொடுக்க மாட்டான். 4000 5000 கொடுத்துட்டு வந்து சம்பாதிச்சுக்கிறதுக்கு வழி இருக்கிறதுனால தானே வரான். சம்பாதிப்பதற்கு வழியை அடைச்சிட்டிங்கன்னா அரசியல் ஒழுங்காயிரும். டாஸ்மாகை சரி பண்ணிங்கன்னா குடிமகன்கள் மட்டும் தப்புறதில்லை, நாட்டில் ஒழுங்கான நேர்மையான அரசியல் வந்துடும், பணம் கொடுக்க மாட்டான். அதனால் நல்ல அரசியல் வேணும்னா டாஸ்மாகை ஒழிக்கணும். மக்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா டாஸ்மாகை ஒழிக்கணும். டாஸ்மாகில் நல்ல சரக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சுயநலத்துக்காக கலப்பட மதுவை வைத்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள். அதில் வந்து ஈடி வந்து இன்னும் ஃபுல்லாக இதை பிடிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. அதனால் முழு ரைடு அடித்து எல்லாத்தையும் மொத்தமாக பிடிச்சிங்கன்னா தான் இதில் வந்து இவர்களுக்கு தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கருத்து. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.